மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 லிட்டர் ஆயில் உற்பத்தி பண்ண முடியும். அது கடலை, எள்ளு, தேங்காய் எல்லா விதமான பருப்பு ஒரே மிஷினில் அரைச்சிக்க முடியும். இப்போ ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்னா ஆட்டி தெளிவிச்சுட்டு தான் டைம் ஆயிரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரே நாளில் ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் கஸ்டமருக்கே கொடுத்துடலாம். பருப்பா வாங்குறத விட காயா வாங்கி உடச்சி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மூட்டை கடலைங்க 500 கிலோ அடைச்சிக்கலாம். தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்குது, ட்ரையர் இருக்குது, கடலுக்கு உடைக்கிற மிஷின் இருக்குது, A to Z ஆயில் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம இருக்குன்னு வைங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் கிடைக்குது, சப்சிடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணி தரோம், எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்காகவே வந்து தேங்காய் உரிக்கிற இயந்திரம் பண்ணிக்கிறோம். மணிக்கு 1000 காய் உரிக்குங்க. இது ஒரு சின்ன தொழிலாவே பண்ணலாம். இல்லாத ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போய் தோட்டத்துல போய் உரிச்சு கொடுக்குற மாதிரி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8000 காய் உரிச்சாலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு எல்லா செலவும் போக ஒரு 4000 ரூபாய் நிக்கும். பிளஸ் எங்க மிஷின்ஸ் வந்து எந்த ஒரு சர்வீஸ்னாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்டுக்கே போய் பண்ணி கொடுத்துருவோம். சிரமப்பட வேண்டியதில்லை. சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி தரோம். ஆனா இந்த மிஷினை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. அப்படி என்ன மிஷினே அதை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சார் ஆரம்பமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுயதொழில் வந்து நஷ்டம் இல்லாம தொழிலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த எண்ணெய் வந்து ஆரோக்கியமா உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து இந்த மரச்செக்கெண்ணெய், செக்கெண்ணெய் இதை விரும்புறாங்க. அதுக்கு உண்டான இயந்திரம் தாங்க இது. இது வந்து பாத்தீங்கன்னா மரச்செக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய்க்கு சம்பந்தப்பட்ட நிறைய விதமான இது பண்றோம். மரச்செக்கு, ரோட்டரி, எக்ஸ்பெல்லர் எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன விளக்கமா சொல்றோம், ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஈஸியாவே. இது வந்து மரச்செக்கில் வந்து பாத்தீங்கன்னா 3 HP மாடல் இயங்கக்கூடியதுங்க. மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ அரைக்கக்கூடியது. நம்ம பாத்தீங்கன்னா 10 கிலோ அரைக்க சின்ன மாடல் இருக்கு, 30 கிலோ அரைக்க பெரிய மாடலுமே இருக்கு இதுல. ஆனா எல்லாரும் விரும்புறது பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான். என்ன காரணம்னா ஒரு மணி நேரத்தில் 20 கிலோ அரைக்க முடியுது. 10 மணி நேரம் ஓட்டாங்கன்னா 200 கிலோ அரைக்க முடியுது. 200 கிலோ அரைச்சாங்கன்னா ஒரு 100 லிட்டர் ஆயில் கிடைக்கும். மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 லிட்டர் ஆயில் உற்பத்தி பண்ண முடியும். அது கடலை, எள்ளு, தேங்காய் எல்லா விதமான பருப்பு ஒரே மிஷினில் அரைச்சிக்க முடியும். ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆயில் இருக்கு? தாராளமா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 100 லிட்டர் எடுக்க முடியும். 100 லிட்டர் எடுக்க முடியும். இது வெளி ஆட்கள் வேண்டியதில்லை, அவங்களே சொந்தமா ஓட்டிக்கலாம். ரைடரை விட ரொம்ப ஈஸியானதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் கிடைக்குது, சப்சிடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணி தரோம். எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம ரொம்ப எளிமையா போயிருது. செக்யூரிட்டி எதுவுமே தேவையில்லை, எது வேண்டியது இல்லை. அப் டு 10 lakhs வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஸ்கீம்ல பண்ணி தரோம். நம்மளே எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துறோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொழில் தொடங்குறதுக்கு உண்டான பருப்புகள் எங்க வாங்குறது, எப்படி மிஷின் ஆப்ரேட் பண்றது, என்ன எப்படி சேல்ஸ் பண்ற, மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், அந்த பாட்டில், லேபிள், லைசன்சஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துறோம். ஆமாங்க. அதே மாதிரி மிஷின் வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப டாப்பா இருக்கு. பிரைஸ் வந்து மார்க்கெட்லேயே லோயஸ்டா பண்ணி தரோம். இதுல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராம்ப்டன் மோட்டர் தான் போடுறோம். கியர் பாஸ் வந்து வேர்ல்ட் நம்பர் 1 கியர் பாஸ் பான்ஃபிங்கிற பிராண்ட் போடுறோம். ஈவன் இந்த பெல்ட் கூட பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பெல்ட் போடுறோம். பிளஸ் எங்களுடைய மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ISO சர்டிஃபைட் கம்பெனி எங்களுதுங்க. ISO ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட், டெஸ்டட் மாடல், பிளஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியும் நார்ம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். CE சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மரச்செக்கு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் இரும்பு செக்குன்னு சொன்ன பாருங்க. இது காட்டுனது வந்து மரச்செக்கு, இதுல வந்து இரும்பு செக்குங்க. இரும்பு செக்குன்னு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியும். 10 HP 5 HP 2 மாடல் இருக்குதுங்க. 10 HP னா மணிக்கு 60 ல இருந்து 75 கிலோ வரைக்கும் பண்ண முடியும். இந்த கூலி எல்லாம் பண்றவங்க இது பெஸ்டா இருக்கும். ஓகேங்க. ஆனா இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இரும்புக்கும் மரத்துக்கு என்னங்க டிஃபரண்ட்? மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 16 சுத்துக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. ஏன்னா வந்து சுத்தமா சூடே வராது. இரும்பு செக்குல கொஞ்சம் சூடு வரும். ஓகேங்க. ஆனா தப்பு கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமா எடுக்க முடியும். ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆற்ற எண்ணெய்களை வந்து ஃபில்டர் பண்றோம்னா ஃபில்டர் நம்ம பண்ணி தர்றாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்னாங்கன்னா ஆட்டி தெளிவிச்சுட்டு தான் டைம் ஆயிரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரே நாள்ல ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் கஸ்டமருக்கே கொடுத்துடலாம். இதன் மூலியமா எண்ணெயினுடைய குவாலிட்டி எதுவும் பாதிக்காது. அந்த புண்ணாக்கு டஸ்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிடும், எடுத்து வச்சுக்க, அவ்வளவுதான். அந்த ஃபில்டர்லேயே வந்து 2-3 விதமா இருக்குங்க. சின்ன ஃபில்டர், பெருசு, மீடியம் சைஸ்ங்கிற மாதிரி. என்ன ஸ்டாண்டர்ட்ஸ், என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி தரோம் உங்களுக்கு. ஆனா இப்போ நீங்க அந்த ஆயில் மிஷின் சொன்னீங்களா, சப்சிடி, அதெல்லாம் வந்து இந்த மிஷினுக்கு கிடைக்குங்களா? எல்லாமே கிடைக்கும். அதில் ஆயில் ஃபில்டர்ல இருந்து ரோட்டரி, மரச்செக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோட்டரிக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் ஆயில் பல்கா வேணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெல்லரும் பண்ணி தரோம். அது எக்ஸ்பெல்லர்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்பெல்லர்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் டிசைனுங்க. என்ன ஹீட்டே வராது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பருப்பு பதமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணிக்கிறது, சேம்பர் ஹீட் பண்றதுக்கு ஹீட்டர் ஃபிலமெண்ட் கொடுத்துறோம். முதல்ல தனியாக ஸ்டீமர் போடுவாங்க. ஸ்டீமரே வேண்டியது இல்லை. ஸ்டார்டிங்ல மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் இந்த சேம்பரை வந்து ஹீட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா ஆட்டிக்கு மறைச்சிக்க முடியும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஆப்ஷனும் பண்ணி தரோம். புண்ணாக்கு லாக் ஆனால் ரிவர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 5 HP, 10 HP, 7.5 HP, 10 HP, 15 HP, 20 HP வரைக்கும் பண்ணி தரோம் வைங்களேன். ஓகேண்ணா. இப்போ இந்த மிஷினில் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கு? இது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 50 ல இருந்து 60 கிலோ ஸ்டார்டிங் மாடலுங்க. 100 கிலோ அரைக்கிறதுக்கு மணி நேரத்துக்கு, 150 கிலோ அரைக்கிறது, 200 கிலோ அரைக்கிற வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். ஓகேண்ணா. அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ எங்கிட்ட ஃபர்ஸ்ட் சின்ன மிஷின் வாங்கணும், மரச்செக்கு வாங்கணும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த ரோட்டரி, அடுத்த எக்ஸ்பிள், அடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்காங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் எங்க மிஷின்ஸ் வந்து எந்த ஒரு சர்வீஸ்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்டுக்கே போய் பண்ணி கொடுத்துருவோம். சிரமப்பட வேண்டியதில்லை. சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி தர்றோம். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை கொடுக்குறாங்க. கஸ்டமர் வேணுங்கிறவங்க அவங்க ஸ்பாட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரீ டெமோ பண்ணி கொடுத்துறோம். ஓகேண்ணா. இப்போ எத்தனை வருஷம் வாரண்டிங்க இருக்கு நம்ம இது கஸ்டம் மிஷின்ஸ் வந்து 1 இயர் வாரண்டி இருக்குங்க. இது யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே டாப் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். கிராம்ப்டன் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பெல்ட், இம்போர்ட்டட் பெல்ட் எல்லாமே ஹெவியா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா
304 ஃபுட் கிரேட் எல்லாமே ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து அந்த வாரண்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுக்கான ஸ்பேர்ஸ் தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம கிட்ட தாராளமாக எந்த ஸ்பேர்ஸ் வேணாலும் எப்போ வேணாலும் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. இப்போ மரச்சைக்குனா உரல் தேஞ்சு வச்சுன்னா சொன்னாங்கன்னா பார்சலில் போட்டு விட்டுருவோம். அவங்களே எடுத்து மாட்டிக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோ காலில் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக கைட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால சின்ன விஷயம் வீடியோ காலே கைட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே அவங்க ஓனாவே சின்ன சின்ன விஷயம் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எங்களுடைய மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் செக்கு போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது, இன்ஸ்டன்ட் இட்லி அரைக்கிறது ஒரு காம்பினேஷனாக போடுறாங்க. நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இருக்குங்க. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பல்வரைசர்னு சொல்லுவாங்க. கோதுமை, ராகி எல்லாமே அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் மில்னு சொல்லுவாங்க. மசாலா அரைக்கிறதுங்க. மல்லி, மிளகா, மஞ்சள் எல்லாமே அரைச்சக்கூடிய மிஷின்ஸ். இதுக்கு வந்து மானியம் கிடைக்குது, சப்சிடி இருக்குதுங்க, பேங்க் லோனு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரைச்சிக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது, இன்ஸ்டன்டா இட்லி மாவு அரைச்சிக்கிறது கிரைண்டருக்கு பதிலாக. இப்போ பாக்கெட் பண்றாங்க இட்லி மாவு இதை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது என்ன மிஷினுங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டீங்க, நம்ம தேங்காய் பருப்பு இருக்குல்லங்க, மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி உடச்சி கொடுக்க வேண்டியது. ப்ளஸ் வரக்கூடிய புண்ணாக்கு வந்து பவுடர் பண்ணி கொடுக்குங்க. பவுடர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய விலை வச்சு போகும், தோட்டத்தில் உரமாக யூஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு காய வைக்கிற ட்ரையரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுங்களா? ஆமாங்க. தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்குது, ட்ரையர் இருக்குது, ஓகேங்கண்ணா, கடலக்காய் உடைக்கிற மிஷின் இருக்குது, A to Z ஆயில் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம இருக்குன்னு வைங்களேன். ஓகேங்கண்ணா. லோயஸ்ட் காஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க. ஓகேங்க. இப்போ ஒரு ஆயில் மில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம கிட்ட வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஓகேங்கண்ணா. சூப்பர்ங்க. ஆனா இது என்ன மிஷினுங்கண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை உடைக்கிற மிஷினுங்க. இது வந்து எண்ணெய் செக் வச்சிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பருப்பா வாங்குறத விட காயா வாங்கி உடைச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மூட்டை கடலைங்க 500 கிலோ உடைச்சுக்கலாம். உடைச்சு ஜலிச்சு வந்துடும். பிளஸ் வந்து விதைக்காயும் உடைச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளா சைஸ்மான காய் உடைக்கிறதுக்குனால ஜலடையிலும் தந்துடுறோம். இதுவுமே எல்லாம் காம்ப்ளிமெண்ட். ஆமாங்க. இது வந்து ரொம்ப காம்பாக்டான மாடல், லேடிஸ் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ சர்வசாரமாக உடைக்கும். வீல் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. எங்கே வேணாலும் வெளியே நகர்த்திட்டு போய்க்கலாம். அதையே டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் கூட போதும், வீட்டு கரண்ட் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான மாடல் இதுங்க. இப்போ வந்து ஆயில் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கடலை கூட அவங்க பச்சையா வாங்கி அது காயா வாங்கி உடைச்சது பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கு. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்காகவே வந்து தேங்காய் உரிக்கிற இயந்திரம் பண்ணிக்கிறோம். மணிக்கு 1000 காய் உரிக்குமுங்க. சின்ன காயிலிருந்து பெரிய காய் வரைக்கும் உரிச்சு கொடுத்துரும், எந்த சைஸ் காயா இருந்தாலுமே. லேடிஸே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரே ஆள் இருந்தால் போதுமானது. சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுலையுமே வாங்கிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். டிராக்டர்லேயே மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் வைங்களேன். இதுவும் டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடலுங்க. எந்த ஒரு ரிப்பேர் வராது. ரப்பர் தான் கொடுத்துருக்குற உள்ளார. அதனால வந்து கையை விட்டுருவாங்க அப்படிங்கிற பயமெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு எல்லா பக்கமே டோ பண்ணி இழுத்துட்டு போய்க்கலாம். டிராக்டர் மாட்டி எடுத்துட்டு போய்க்கலாம். இது ஒரு சின்ன தொழிலாவே பண்ணலாம். இல்லாத ஏரியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் தோட்டத்தில் போய் உரிச்சு கொடுக்க மாதிரி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 காய் உரிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா செலவும் போக ஒரு 4000 நிற்கும். அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. ஆனா இப்போ இந்த மிஷினுக்கு வந்து அந்த சப்சிடி இதெல்லாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குதுங்க. இருக்கு. ஆமா.